ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும். ஏன் அந்த ரகசியத்தை நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு ரகசியம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கொடைஞ்சி இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளே 1000 கோட்டைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரகசியம் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரிஞ்சால் அதன் விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரகசியன்ற வார்த்தை பக்கமே நீங்கள் பின்தொடர்ந்து போகவே மாட்டீங்க. ஒரு வேளை அப்படி ரகசியம் அப்படின்னா பதறி அடிச்சுக்கிட்டு எனக்கு தெரியவே வேண்டாம்ப்பா அப்படின்னு பயந்து போகிற அளவுக்கு ஒரு விஷயம் இந்த கதையில் நடக்குது. அப்படி என்ன அப்படின்றத இந்த கதையை முழுமையாக கேளுங்க. உங்களுக்கும் ரகசியத்தை பற்றி முழுமையாக புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்கள் எஸ்எல் தகவலூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பாழடைந்த நூலகம் ஒன்று இருக்குது. அந்த நூலகத்தில் கதீர்னு ஒரு இளைஞன் வேலை செஞ்சுட்டு வரான். அந்த நூலகத்தில் மூலையில் ஒரு நீல கலர் டைரி ஒன்று இருக்குது. அந்த டைரி பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கு. அவன் என்ன பண்ணுறான், என்னடா இது, இந்த பக்கம் யாரும் வரதே கிடையாது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு தினம் தினம் ஒரு குறுகள் இருந்துக்கிட்டே இருந்தது. எப்படி அதை திறந்து பார்க்கறது, அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பல இரவுகள் தூக்கம் தொலைத்து அதை யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் அது திறந்து பார்த்தா தன்னோட தூக்கமும் நிம்மதியும் சேர்ந்து பறிபோக போகுது அப்படின்னு தெரியாமையே அந்த டைரியை நோக்கி அவன் தேடிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், யாருமே இல்லாத ஒரு நள்ளிரவு, அப்படி நூலகமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறான், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி எப்படியாவது திறந்து பார்த்துடணும் அப்படின்னு அந்த நூலகத்துக்குள்ளே போகிறான். அந்த நீல நிற டைரியை எடுக்கிறான், திறந்தும் பார்க்குறான். பார்த்த உடனே அந்த டைரியோட முதல் பக்கத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த ஊரிலே மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார்கள், ஆனால் நிம்மதி துளைப்பார்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. இவனுக்கு முதல்ல ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த டைரியை இன்னும் மேற்கொண்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அதனால் அது பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த பக்கத்தில் புரட்டி பார்க்குறான். பார்க்கும்போது இந்த டைரியில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வெறும் எழுத்துக்கள் அல்ல, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நடந்தே தீரும். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு இந்த ஊரோட குளத்தில் ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கு. இவனும் படித்து பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பூக்கிற பூ அந்த குளத்தில் பூத்து குளிர்ந்துங்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஒருவேளை இந்த டைரியில் எழுதியிருக்கிறது எல்லாமே நடக்குமோ அப்படின்ற ஆர்வத்தில் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறான். போய் அடுத்தடுத்த பக்கங்களை புரட்ட ஆரம்பிக்கிறான். புரட்டும் போது அவனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிகள் காத்திருக்கு. ஏன்னா அந்த ஊரில் என்ன எப்போ நடக்கும், யார் யாருக்கு துரோகம் செஞ்சாங்க, இந்த ஊரில் இந்த பெரிய மனுஷங்கன்ற பேரில் நிறைய பேர் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிற சொத்துக்களோட ரகசியம் எல்லாமே, எப்போ பெருமழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், யார் என்ன செய்வா அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே அந்த டைரியில் இருக்குது. இதை பார்த்த உடனே இவனுக்கு மனசில் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இந்த ஊர்லேயே நம்ம தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச மிகப்பெரிய அறிவாளியாக மாறிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கான். ஆனால் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அவனுக்கு முதல் அடி என்ன அப்படின்னா, முதல்ல யார்கிட்டையும் சகஜமாக பேசவே முடியல. ஏன்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் யார் என்ன பொய் சொன்னால் இல்லை அவர் எப்படிப்பட்ட கேரக்டரு எல்லாமே தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட சகஜமாக பழக முடியுமா, இல்லை இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயங்கள் மனக்கண்ணில் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அவங்க நண்பங்களை பார்த்தா நண்பர்கள் தனக்கு செய்த துரோகங்கள், தன்கிட்ட சொன்ன பொய்கள், தன்னை ஏமாத்தினது எல்லா விஷயமே தெரியுது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப குழப்பமாக போயிடுது. ஒவ்வொருத்தரையும் நம்ம ரொம்ப சகஜமாக பார்த்துட்டு இருந்த மனிதர்கள் அவங்க உண்மை உருவம் தெரியும் போது அவங்க எல்லாருமே வேறு மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் என்னென்னா, தன்னோட காதலி தங்கிட்ட சொல்லாத பொய்கள் எல்லாம் தெரியுது அதில்.
ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் அவன் மனக்கண்ணில் வந்துருச்சு, இதெல்லாம் இவன் செய்ய போகிறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து ரொம்ப குழம்பி போய் நிற்கிறான். என்னடா இது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஆனால் எல்லா விஷயங்களும் தெரியறதுனால நம்ம யார்கிட்டையுமே எப்படியுமே சகஜமாக பழக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கத்தை தொலைச்சி நிறைய கஷ்டப்படுறதுனால என்ன நினைக்கிறான், என்னடா பண்ணுறது, இதுக்கப்புறம் நம்மளால் இதோட கடுமையான இந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலையை நம்மளால் தாங்க முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக அந்த டைரியை புரட்டி பார்க்கும்போது கடைசி பக்கத்தில் இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு அதை சமாளிக்க தைரியமில்லாத வலிமை இல்லாத நபராக இருந்தால் இதை ரகசியமாகவே மாற்றிவிடவும் அப்படின்னு எழுதியிருந்தது. உடனே என்ன பண்ணுறான், அந்த டைரியை எடுக்கிறான், போட்டுறான், ஒரு பெரிய கல்லை கட்டி குளத்தில் கொண்டு போய் விட்டுடுறான். அன்னைக்கு இரவு தான் வந்து ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்குறான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அது தெரியறதுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை விட தெரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். ரகசியம் எப்பொழுதுமே ரகசியமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே நிம்மதி அப்படின்றத இந்த கதையில் நம்ம சொல்ல வர ஒரு கருத்து. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.